தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். மாம்சத்துக்குரிய அலங்காரங்கள் ஏதோ ஒரு விசேஷம், இல்லை திருமணம், ஏதோ ஒரு கொண்டாட்டம், பிறந்த நாள், அவ்வாறான சூழ்நிலைகளில் அலங்காரம் செய்வார்கள். ஆனால் அந்த அலங்காரம் நீடித்த அலங்காரமாய் இருக்காது. அந்த அலங்காரம் எப்பொழுது முடியும் என்றால், அந்த திருமணமோ பிறந்த நாள் காணும் அந்த நாளோ முடிந்த பிறகு அந்த அலங்காரமும் முடிந்துவிடும். அதுபோல நம்மளுடைய பரிசுத்த அலங்காரம் இருக்கக்கூடாது. நீடித்த நாட்களாய் யாராலும் எடுக்க முடியாத அலங்காரமாய் இருக்கணும், நிலைத்திருக்கக்கூடிய அலங்காரமாய் இருக்கணும். அவ்வாறாக பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 1. 2, பூலோகத்தார் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வேற யாருக்கும் நடுங்காதீங்க, தேவனுக்கு மட்டும் நடுங்கி வாழுங்க. பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொண்டு அவரையே தொழுது கொண்டு வாழுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.